அதிரடியாக களத்தில் இறங்கிய பாஜக ஐடி விங் துணைத் தலைவர் 5 வருடம் சிறை தண்டனை. பயந்து டெலீட் செய்து ஓட்டம் எடுத்த வலைபேச்சு பிஸ்மி. தமிழில் புறம் பேசுவது என்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் யூடியூபர் பிஸ்மி பேசும் வீடியோவை பார்த்தால் தெரிந்துவிடும். அந்த அளவிற்கு சினிமா துறையில் நடக்கும் நிகழ்வுகளை இவர் என்னமோ பக்கத்தில் இருந்து பார்த்தது போன்றும், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி புறம் பேசி சம்பந்தப்பட்ட ரசிகர்களின் எதிர்ப்பின் மூலம் பிரபலமானவர்தான் வலைபேச்சு பிஸ்மி. தொடர்ந்து சினிமா குறித்தும் புறம் பேசி வரும் வலைபேச்சு பிஸ்மி அவருடைய மனதில் இருக்கும் வன்மத்தை கக்குவது போன்று பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசை போகிற போக்கில் விமர்சனம் செய்துவிட்டு போவதை பார்க்க முடியும். இந்த நிலையில் தற்பொழுது அப்படி போகிற போக்கில் பிஸ்மி செய்த ஒரு பெரிய செயல் அவருக்கு மிகப்பெரிய ஆப்பு வைப்பது போன்று அமைந்துள்ளது. பிரதமர் மோடி சமீபத்தில் தமிழகம் வந்தவர் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார். இது குறித்து வரம்பு மீறி மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருந்தார் பிஸ்மி. அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் கோ பேக் பிக் என்கிற ஹேஷ்டேக் பதிவு செய்து ஒருவர் தியானம் செய்யக்கூடியவர் முகத்தை பன்றி போன்று சித்தரித்து பிஸ்மி அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மனம் புண்படி அமைந்திருந்தது. மேலும் மற்றும் ஒரு பதிவில் கோ பேக் மோடி என ஹேஷ்டேக் பதிவு செய்து பிரதமர் மோடி புகைப்படத்தை தவறாக சித்தரித்து சுமார் 140 கோடி மக்களின் பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை இழிவுபடுத்தும் வகையில் பதிவு செய்திருந்த வலைபேச்சு பிஸ்மி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் பிஸ்மியின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்க அதிரடியாக களத்தில் குதித்தார் பாஜக ஐடி பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத். வலைபேச்சு பிஸ்மி பிரதமர் குறித்தும் குறிப்பிட்ட ஒரு மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதத்தில் பதிவு செய்து இருந்ததை புகைப்பட ஆதாரத்துடன் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ள பாஜக ஐடி பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மனம் புண்படும்படி மத மோதல்களை தூண்டும் வகையில் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள பிஸ்மி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட கார்த்திக் கோபிநாத், பிஸ்மி மீது செக்ஷன் 153A, செக்ஷன் 295A, செக்ஷன் 500, செக்ஷன் 504 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தன்னுடைய புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் கார்த்திக் கோபிநாத். இதில் செக்ஷன் 153A பிரிவு என்பது ஒருவர் பேச்சாலோ எழுத்தாலோ அல்லது சைகையாலோ மத, இன, மொழி, சாதி, சமய சம்பந்தமான விரோத உணர்ச்சிகளை தூண்டிவிட முயற்சி செய்யும் குற்றமாகும். இந்த குற்றத்தினை புரிபவர்களுக்கு 5 ஆண்டு வரை சிறைக்காவலுடன் அபராதமும் தண்டனையாக விதிக்கப்படும் வகையில் சட்டத்தில் இடம் உண்டு என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். இந்த நிலையில் பிஸ்மி மீது பாஜக ஐடி பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் புகார் கொடுத்துள்ள நிலையில் பிரதமர் மோடி குறித்த சர்ச்சை பதிவையும் மத ரீதியான சர்ச்சை பதிவையும் தன்னுடைய சமூக வலைதளத்திலிருந்து நீக்கியுள்ளார் பிஸ்மி. இருந்தாலும் பிஸ்மி நீக்கியுள்ள பதிவின் புகைப்படம் ஆதாரம் எங்கள் கையில் உள்ளது. சட்டத்தின் முன்பு பிஸ்மியை நிறுத்துவோம். அடுத்து இதுபோன்ற தவறுகளை யாரும் செய்யாத வகையில் பிஸ்மிக்கு தக்க தண்டனையை பெற்றுத் தருவோம் என தீவிரமாக வேலை செய்து வருகிறது பாஜக ஐடி பிரிவு. அதே நேரத்தில் அதிரடியாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள பாஜக ஐடி பிரிவு துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத்தை பாராட்டும் பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் நடுநிலையாளர்கள் தற்பொழுதுதான் பாஜக சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது என கருத்துகள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை சிட்டி கமிஷனர்கிட்ட நாங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி உறுப்பினர்கள், ஐடி விங் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடியும் வைக்கிறோம், காவல்துறை முன்னாடியும் வைக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் a சீரியஸ் அஃபென்ஸ். இதை இப்படியே நம்ம தொடர கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர், பேர் பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு வலைபேச்சு பிஸ்மி அப்படிங்கிறாரு. மோடி அவர்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி மார்ஃப் பண்ணியிருக்காரு. இது ஒன்று, இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோ பேக் மோடின்னு போட்டிருக்காரு. நீங்கள் கோ பேக் சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லுங்க, அதெல்லாம் உங்களோட கருத்து உரிமை. பட் பிரதமரோட ஃபோட்டோ இப்படி மார்க் பண்ணி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது? இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாம்பிள். ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ காட்டுறேங்க. அதாவதுங்க ஒரு காவி உடை போட்டு ஒரு பண்ணி தியானம் பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை பேரோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது பிஸ்மின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரெவர்பரேஷன்ஸ் இருக்கும், இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு தேவை கிடையாது. ஸோ இது இந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்களோட மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டு மார்க் பண்ணி போடுறது, இவங்க மேலாம் எந்த விதமான ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை. ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் விதவுட் காம்ப்ரமைஸ் இவங்க மேல எடுக்கணும். இது ஒரு நபர் தாங்க. இந்த மாதிரி மோடி அவர்களை
அவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இங்க ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், விமர்சனம் பண்ணுங்க, we are up to it. நீ என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி. பட் இந்த மாதிரி கேவலமாக, கொச்சையாக, தப்பாக விமர்சனம் பண்ணி இதை சித்தரிச்சு ஒரு நபரை அசிங்கப்படுத்தி, அதுவும் பிரதமரை அசிங்கப்படுத்தி பல இந்துக்களோட மனசை புண்படுத்தக்கூடிய ஆட்கள் மேல தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? இங்க இருந்து குஜராத் போறீங்க, உத்தரப்பிரதேஷ் போறீங்க, டெல்லி போறீங்க, இங்கெல்லாம் போய் உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டாங்கிற காரணத்துக்கு வேண்டி பல பாஜக ஆதரவாளர்களையும் பாஜக காரங்களையும் பிடிச்சிட்டு வரீங்க. சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனா அந்த நடவடிக்கை போலீஸ்னால ஏன் இந்த கேசஸ்ல பண்ண முடியல? இது போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா? வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா? அப்ப போலீஸ் இவங்களோட கைப்பாவியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது. பட் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கோம். எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க நம்ம அட்வொகேட்ஸும் இருக்காங்க, நம்ம ஐடி விங்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் இருக்காங்க, மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க. எல்லாரும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை இப்படியே விட்டுட்டோம்னு வைங்க, உங்களோட தலைமுறை, அடுத்த தலைமுறையும் சரி, உங்களோட ஜென்ரேஷன், எங்களோட ஜென்ரேஷன், யாருக்கும் ஒரு டீசன்சி இருக்காது. யாரை வேணாலும் பொது வெளியில எப்படி வேணாலும் பேசிட்டு போலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துடலாம். அது இங்க வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கை. நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கரெக்டான விஷயத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இவர் பத்திரிகையாளருங்கிற போர்வையில இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல பேர் திமுக ஆதரவாளருங்கிற போர்வையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷம் கிள்ளி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட ஸ்டாண்ட்ஸ். ஆமா, இப்ப வலைபேச்சு பிஸ்மி அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவர் எல்லா இந்த யூடியூப்லயும் பத்திரிகையிலயும் அப்பெல்லாம் வராரு. அவர் போட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் போட்டு நாங்க இது கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சோன்னா அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அவர் மேல புகார் கொடுத்துருக்கோம். எங்க கட்சியை சார்ந்தவங்க போன வாரம் இதே மாதிரி மோடிஜியை டெரோகேட்டரியா போட்டு ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணப்ப அதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல, எஃப்ஐஆர் எங்கேயும் போடல. கிட்டத்தட்ட ஒரு 66 இடத்துல நாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா எங்கேயுமே சிஎஸ்ஆரும் கொடுக்கறது இல்லை, எஃப்ஐஆரும் போடுறது இல்லை. அப்புறம் எதுக்குதான் காவல்துறை நியூட்ரலான ஒரு துறை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது அந்த அந்த ஒரு நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா இதை புஷ் பண்றோம் சார். அதாவதுங்கண்ணா, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா பாரத பிரதமர் இப்படி பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க, நாங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படிங்கறத யோசிச்சுட்டு உங்ககிட்ட வரோம், எங்ககிட்ட இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்க, இப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தா இதுதான் விஷயம், இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இதை இழுத்து அடிக்கிறாங்க, அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படிங்கறத எங்களோட கோரிக்கை. இந்த மாதிரி எத்தனை புகார் கொடுத்துருக்கீங்க, எத்தனை புகார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நடவடிக்கை எடுக்காதது காரணம்? ஆனா இப்ப நம்ம பிராங்கா உண்மையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதுலையுமே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. போலீஸ்னால நியூட்ரலா தன்னோட கடமையை செய்ய முடியல. ஏன் செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் எங்க ஆட்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கிறியா அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்ஸ். உங்களுக்கு தெரியும், அது பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் போலீஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நம்ம சொல்றது காரணம் என்ன, ஈஸியா ஒரு நடவடிக்கை எடுக்க வந்தா அதை அப்படியே மாத்திடுது. ஸோ இந்த திமுக ஆட்சியில போலீஸ் ஃப்ரீயா செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சார். ஆனா போலீஸோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது திமுகவுக்கு அகெயின்ஸ்டா சின்னதா பண்ணா கூட எந்த மூலையில இருந்து வேணாலும் போய் டிரான்சிட் வாரண்ட் கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அகைன் போலீஸும் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ரெண்டுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும் சார். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் அதாவது ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தமான ரீப்ளேஸ் இருக்கு? புரியலாம், திருப்பி சொல்லுங்க. அதாவது அழுத்தமான ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மாதிரியான ரீப்ளேஸ் இருந்தது? அவங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், அவங்க பெருசா இந்த உத்தரவாதம்ன்ற பேர்ல அவங்க கம்ப்ளைண்ட்டை கேட்டுக்கிட்டாங்க, விஷயங்கள் என்னன்னு கேட்டாங்க, எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. பட் இதே போல பல தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன், நீங்க இப்ப பத்திரிகையாளர்கள் நியூட்ரலா பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. இத்தனை பேர் பாஜக அகேன்ஸ்டா, ஏன் அதிமுக அகேன்ஸ்டா, நாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு கொச்சையா போடுறாங்க. ஒரு தடவை ஒரு பாஜக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார், கேட்டீங்களா இல்லையா? சரத்குமார் அவர்களை பத்தி பேசினாரு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஓப்பனா இருக்கு. கனிமொழி அவர்கள் ஓப்பனா சொல்றாங்க, பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு. அவ்வளவு கொச்சையா பேசினா உங்க வீட்டு பொண்ண பேசினா சும்மா இருப்பீங்களா? சோ எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத உண்மை. சோசியல் மீடியால பேசுறத கைது பண்ணா கஸ்தூரி பாஜக சொல்றாங்க. ஆனா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பாரத பிரதமரும் சரி, பாஜகவோட ஸ்டாண்ட் என்னன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரீயா விடணும் சார். கருத்து பேசும்போது ஒரு இடத்துல தவறு இருக்கலாம், ஒரு இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிருக்கலாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனா நாங்க எதை சொல்றோம்னா, பாஜக காரன் பேசினா நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போய் கைது பண்றீங்களே,
இங்க பாரத பிரதமரை பேசியிருக்காரு, ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த ஒன் சைட் பயஸ் தான் நாங்க கேட்கிறோம். விட்டா ஃப்ரீயா எல்லாரும் விடுங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்லாம் ஃப்ரீயா விடுங்க. யாரையுமே நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். அது என்ன பாஜக காரனை மட்டும் நைட்டு போய் பிடிக்கிறது, குஜராத்ல போய் பிடிக்கிறது, டெல்லியில போய் பிடிக்கிறது. ஆனா திமுக காரங்க, திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க. சோ அந்த பயஸ்ட் ஆக்ஷனை தான் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா போலீஸ்னால ஒழுங்கா செயல்பட முடியாது சார். சட்ட ஒழுங்கு நல்லது இல்லைங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கருத்து சுதந்திரம்ங்கிறது அப்சல்யூட் ரைட் கிடையாது. இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னா, என்னோட மூக்க தொடர வரைக்கும் தான், என் பிரைவசி இன்க்ளூட் பண்ற வரைக்கும், பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும், சிலவங்களோட மத சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும். அதனால ஆர்டிகல் 19 சொல்லக்கூடிய சரத்து 19 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அரசியலமைப்பு சட்டத்துல உனக்கு உரிமை இருக்குப்பா, ஆனா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள பேசுங்க, பேசாத இடத்துல நடவடிக்கை எடுங்க, பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்க. அதான் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன சார்? இப்ப ஜென்ரலி இப்ப எந்த ஒரு கேஸ்லயும் சார், இப்ப நம்ம போய் ஒரு சிட்டிசனா இல்ல ஒரு கட்சியாக நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், போலீஸார் மறக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ். நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எக்ஸ்ட்ராடினரி கேசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதா இல்ல அடுத்தது எப்படி மக்கள் போராட்டமாக இறங்குறதா என்ன ஏது அப்படிங்கறத நாம வந்து மேலிடத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். பட் இந்த அழுத்தம் கொடுக்கறத நாங்க நிறுத்த மாட்டோம். இப்படியே சும்மா விட்டுட்டு இருக்க முடியாது. அதுவும் பாரத பிரதமர்லாம் அந்த மாதிரி பேசிட்டு சும்மா எல்லாம் விட முடியாது. பிரதமர் மோடி அவர்கள் குமரி வந்தது தொடர்பாக ஒரு விஷயம் தியானம் பண்றதுக்காக தமிழர்களை திருடர்கள்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் திருடர்களோட நிலத்துல வந்து எதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு MP சு வெங்கடேசன் அவர்கள் கேள்வி கேட்டார். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், யாரு தமிழர்களை திருடர்கள்னு சொன்னான்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா வந்து மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த சாவி ஒரு தமிழர் கையில இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ட்ரோல், ஒடிசாவோட கண்ட்ரோல் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர்கிட்ட இல்லாம இன்னொரு நபர்கிட்ட இருக்குங்கிறதா புரிதல். ஒண்ணு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும், இல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட வச்சுக்கணும். உனக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா வச்சு. அப்ப இவரு இதை திருச்சு எப்பவுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல்ல, டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி மோடி தமிழர்களுக்கு எகென்ஸ்டா பேசிட்டாரு, தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு புரளி இவங்களே கிளப்பி விட்டுட்டு இவங்களே ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? என்னைக்குமே சார் சிம்பிளான விஷயங்க. இவ்வளவு பெரிய தேர்தல் முடியுது, மோடி என்ன கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப் விளையாண்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா? வர்றது தமிழ்நாட்டுக்கு. மோடி அவர்கள் மட்டும் இல்ல, அமித்ஷா அவர்களும் இங்கதான் வராரு. எத்தனை சீட்டு கொடுக்க போறோம், எத்தனை பண்ண போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால மோடி அவர்களும் இங்கதான் இருக்காரு, அமித்ஷா அவர்களும் இங்கதான் இருக்காரு. ஸோ இதுல இருந்தே அவங்க தமிழர்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சும்மா இவங்க எதிர்கட்சினா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவியல் தான் பண்ணுவாங்க. இவங்க கேஸ்ல எதிர்கட்சி அவியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல. ஸோ தட்ஸ் பாயிண்ட். மகாத்மா காந்தியடிகள் குறித்து பிரதமர் மோடி சொன்னதுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் பிரகாஷ் ராஜன் நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைங்க. பார்ட் டைம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நாங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அரசியல் இந்த அரசியல் ஏதாவது சூடா ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நான் பேசிட்டு ஒரு எதிர்கட்சி இருந்து ஒரு சப்போர்ட் ஒரு ஃபாலோயிங் எடுத்துக்கலாம், 4 பேர் நம்மள பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கக்கூடிய ஆளெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம். இல்ல, ஏன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக விமர்சிக்கிற மாதிரி பேசும்போது இப்போ இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அவரு விமர்சிக்கிற மாதிரி தான் அவர் கம்ப்ளைண்ட் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிரகாஷ் ராஜ் ஏன் நாங்க சீரியஸா எடுக்கிறதுலன்னா, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க. அந்த பெங்களூர்ல தோல்வி அடைஞ்சதுல இருந்து ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும், மோடி அவர்களை எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இக்னோர் தான் பண்ண முடியும். அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுப்போம், அதை இக்னோர் பண்ணுவோம், அதை நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை கொண்டு போய்க்கலாம். பட் விஷயம் என்னன்னா, he is not a serious person and we don't waste our time behind such non-serious persons. அண்ணா நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணா ரைட்டாக வேணா நான் உங்களுக்கு கம்ப்ளைண்டோட காப்பியும் ஒன்று கொடுக்குறேண்ணா, உங்களுக்கு பார்த்துக்கணும். காமிங்க.